ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 47. புது ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போச்சு, அதனால தான் பிரச்சனைன்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அத சரண்யா தான் காணாமாக்குனாங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்லாம உனக்கு எப்படி தெரியும் என்று சக்தி லாராவிடம் கேட்கவும், சரண்யாவை மட்டம் தட்டி காட்ட நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு உளறியதனால் எதுவும் பேசாமல் சக்தி அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் லாரா. அப்போ என்னோட கம்பெனி புது ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போனதுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு என்று சக்தி கேட்டதும், ஆமா என்று பற்களை கடித்து கொண்டு கடுமையான குரலில் கூறியவள், சரண்யா ஆபீஸ் வராதப்ப நான் தான் அந்த ஃபைலை எடுத்தேன். எனக்கு இந்த ஆபீஸ்ல அந்த யூஸ்லெஸ் வேலை பார்க்கறது பிடிக்கல என்றாள் லாரா அதே கோபத்துடன். ஏன் உனக்கு சரண்யா மேல இவ்வளவு வெறுப்பு என்று அதிர்ந்து கேட்டான் சக்தி. நீ அந்த யூஸ்லெஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றாள் லாரா அதே கோப குரலில். ஸ்டாப் இட் லாரா, இங்க வேலை பாக்குற எல்லா எம்ப்ளாயி மாதிரி தான் எனக்கு சரண்யாவும் என்று இப்போது சக்தி குரல் உயர்த்தி கத்தினான். எனக்கு உன்னைய பத்தி நல்லா தெரியும் சக்தி. அந்த சரண்யா உன்கிட்ட எவ்வளவு ரஃபா நடந்துகிட்டா, ஆனா நீ அவ பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற. என்னமோ அந்த சரண்யா உன்னோட கம்பெனில இல்ல, நீ அந்த சரண்யா கம்பெனில வேலை பாக்குற மாதிரி. அதான் அவளை வேலைய விட்டு தூக்கணும்னு நினைச்சு செஞ்சேன். பிளீஸ் சக்தி, நீ அந்த சரண்யாவுக்காக என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத. உன்னைய பொறுத்த வரைக்கும் மத்த எம்ப்ளாயி மாதிரி தான் சரண்யான்னு சொன்னியே, அப்புறம் என்ன வேற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்த்துக்கிற வேண்டியது தானே என்றாள் லாரா சற்றும் குற்ற உணர்வு இல்லாமல். வாட், வேற ஒரு அசிஸ்டன்ட் சேர்த்தா நான் எல்லார் முன்னாடியும் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போனதுக்காக சரண்யாவை திட்டினது எப்படி சரியாகும் என்றான் சக்தி. அதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இருக்கும், இதெல்லாம் அவளே பெருசா எடுத்துக்க மாட்டா. நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற, அதை விடு என்றாள் லாரா. சரண்யா பெருசா எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த வேலைய விட்டு போயிட்டாங்க என்றான் சக்தி. பாரா, ரோஷக்காரிக்கு ரோஷத்தை, அதுவும் நல்லதுதான். நானும் நினைச்சேன் நீ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போனதுக்கெல்லாம் அவளை வேலைய விட்டு அனுப்ப மாட்டேன்னு. அவளே போயிட்டாளா, நல்லது என்றாள் லாரா நிம்மதியாக. ஸ்டாப் இட் லாரா என்று கோபமாக எழுந்த சக்தி, நீ தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிற என்றான் சக்தி. இதுல ஒரு தப்பும் இல்ல சக்தி, நீ இதை இப்படியே விடு என்றாள் லாரா. நோ, என்னால அப்படி விட முடியாது. இதுக்காக நீ சரண்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றான் சக்தி விடாப்பிடியாக. வாட், அந்த சரண்யா கிட்ட என்னோட செருப்பு கூட மன்னிப்பு கேட்காது என்று கூறிவிட்டு அவள் கோபமாக அங்கிருந்து சென்றாள். தன் துணிகளை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கை பார்க்க வந்தான் ஆனந்த். ஆனால் கார்த்திக் பேக்கிங் எதுவும் செய்யாமல் தன் அறையில் படுத்திருந்தான். அதை பார்த்த ஆனந்த் தான் கொண்டு வந்த பேக்கை கீழே வைத்துவிட்டு தானே ஒரு பேக்கை எடுத்து அதில் கார்த்திக் பொருள்களை அடுக்கினான். அதை பார்த்த கார்த்திக், நான் இப்போ கிளம்பலன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வைக்கிற என்று கேட்டான். நாம பேசினபடி இப்பதான் கிளம்புறோம், அதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்ல என்று கூறி அனைத்து பொருட்களையும் அடுக்கிவிட்டு கார்த்திக்கை எழுப்பினான். சீக்கிரம் வா என்று கார்த்திக் கையை பிடித்து காருக்குள் இழுத்து சென்றான். சரண்யா வீட்டுக்கு வரவில்லை என்று சரண்யாவின் தாய் போன் செய்து கூறியது சக்திக்கு நினைவு வந்தது. ஆபீஸ் ரிசப்ஷனில் இருந்து சரண்யா நம்பருக்கு போன் செய்தான் சக்தி. சரண்யா சார்ஜ் இல்லாமல் அமர்ந்து போன தன் போனை வீட்டில் வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி வைத்திருந்தாள். சார்ஜில் கிடந்த தன் போன் ஒலிப்பது கேட்டு ஹாலில் அமர்ந்திருந்த சரண்யா தன் அறைக்கு வந்து போனை எடுத்தாள். போனில் வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியின் ரிசப்ஷன் நம்பரை பார்க்கவும் மணியை பார்த்தாள். இந்நேரத்துல ஆபீஸ்ல இருந்து போனா என்று நினைத்தவள் போனை அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ என்றாள். சக்தி பேச வந்தவன் பேசாமல் அமைதியாக இருந்தான். மறுபுறம் அமைதியாக இருக்க சரண்யா தன் காதில் இருக்கும் போனை எடுத்து மறுபடியும் பார்த்தாள். நம்பர் ஆபீஸ் நம்பர் தான் என்று மறுபடியும் போனில் ஹலோ என்றாள். அப்போது சரியாக பின்புறத்தில் இருந்து காஞ்சனா, சரண்யா நேரமாகுது சாப்பிடவா என்று அழைத்தார். சரண்யா அம்மா சரண்யாவை சாப்பிட கூப்பிடும் சத்தம் கேட்டு சரண்யா வீட்டிற்கு சென்று விட்டதை தெரிந்து கொண்டு தன் போனை கட் பண்ணினான் சக்தி. சரண்யாவுக்கு ஒரு நொடி தனக்கு போன் வந்தது பிரம்மையோ என்று இருந்தது. மறுபுறம் கார்த்திக் அதிகாலை விடியும் நேரம் தன் ஊரை அடைந்தான். ஊருக்குள் செல்லவும் ஆனந்த் கார்த்திக்கிடம், டேய் என்னடா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இங்க வந்தோம், அப்ப இந்த ஊரு வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு மாறிடுச்சு, உனக்கு இப்பவும் உங்க வீடு தெரியுமாடா என்று கேட்டான் ஆனந்த். டேய் அதெல்லாம் தெரியும் என்று கூறி கார்த்திக் காரை ஓட்டி சென்றான். காரில் இருந்தபடியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த ஆனந்த், அடடா
இந்த ஊர் பொண்ணுங்களும் அழகா தாண்டா இருக்காங்க. சிங்கிளா வந்தாலும் இங்க இருந்து போகும்போது ஒரு பொண்ணையாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும் என்றான். டேய், இந்த ஊரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காத என்றான் கார்த்திக். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கார்த்திக் வீடு வந்தது. காரில் இருந்து இறங்கி தனது லக்கேஜை கையில் எடுத்துக்கொண்டு ஆனந்துடன் பேசிக்கொண்டே வந்த கார்த்திக் எதிரே போன் பேசிக்கொண்டே வந்த தன் அப்பா மகேந்திரன் மீது மோதினான். தன் கையில் இருந்த பேக்கை கீழே போட்ட ஆனந்த், போச்சுடா, வந்ததும் வராததுமா சண்டை ஒண்ணு ரெடி ஆயிடுச்சா என்று நினைத்தான். ஆனால் மகேந்திரன் கார்த்திகை பார்க்கவும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றார். கார்த்திக் ஆனந்திடம், டேய், ஏன் நின்னுகிட்டு இருக்க, வா என்றான். நல்ல வேலைக்கு தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு என்று நினைத்து கொண்டு கார்த்திக் பின்னாடி சென்றான். காலையில் சக்தி தனது ஆபீஸுக்கு கிளம்பினான். அவனுடன் தீபக்கும் ஆபீஸ் கிளம்பினார். சக்தி ஆபீஸ் வரவும் தன் கேபினுக்கு கூட செல்லாமல் திவ்யாவிடம் வந்து, மிஸ் திவ்யா, நேத்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போயிடுச்சுன்னு மிஸ் சரண்யாவை எல்லார் முன்னாடியும் திட்டேன். அதனால அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் காணாம போனதுல அவங்க தப்பு இல்லை. அதனால மறுபடியும் மிஸ் சரண்யாவை வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க என்று கூறிவிட்டு தன் கேபினுக்கு சென்றான். யாரையுமே சக்தி திட்ட மாட்டானே, இப்படி ஒரு பொண்ணு வேலையை விட்டுட்டு போற அளவுக்கா திட்டினா என்று நினைத்து கொண்டே சக்தியுடன் அவன் கேபினுக்கு சென்றார் தீபக். சக்தி தன் கேபினில் அமர்ந்திருந்தான். அப்போது திவ்யா சக்தி கேபினை தட்டினாள். உள்ள வாங்க என்று சக்தி கூறினான். உள்ளே திவ்யா சென்று சக்தியிடம், சார், சரண்யா மறுபடியும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்றாள். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு தன் சேரில் சாய்ந்து அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து தன் ஆபீஸ் போனில் இருந்து சரண்யாவுக்கு போன் செய்தான். ஒரு எண்ணாக மனப்பாடமாக சக்தி போன் டயல் செய்வதை பார்த்த தீபக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவரைக்கும் சக்தி தன்னோட மொபைல் நம்பர் கூட மனப்பாடம் செய்ததில்ல. இப்ப யார் நம்பரை இப்படி டயல் செய்றா என்று நினைத்து கொண்டு கவனித்து பார்த்தார் தீபக். தன் வீட்டில் டிராயிங் நோட்டில் புது புது மாடல் டிசைனில் ட்ரெஸ்ஸை வரைந்து பார்த்து கொண்டிருந்த சரண்யா தன் மொபைல் ஒலிக்கும் சத்தம் கேட்டு நம்பரை பார்க்காமல் காதில் எடுத்து வைத்து, ஹலோ என்றாள். ஹலோ மிஸ் சரண்யா என்றான். அதான பார்த்தேன், போன் நம்பர் மனப்பாடம் பண்ற அளவுக்கு போயிடுச்சா என்று நினைத்தவர், வேற என்ன பேசுறா என்று கவனித்தார். சக்தி குரல் போனில் கேட்கவும் எதுவும் பேசாமல் போனை கட் பண்ணினாள் சரண்யா. மறுமுனையில் போன் கட்டாகவும் சற்று கோபமாக போனை வைத்தான் சக்தி. இப்படியே இதை விட முடியாது என்று நினைத்த தீபக் தன் மொபைலில் சரண்யாவுடன் அன்று கார்த்திக் ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது கார்த்திக்கை போட்டோ எடுத்து வைத்திருந்தார். அதை இங்கிருக்கும் லோக்கல் டிடெக்டிவிடம் அனுப்பி கார்த்திக்கை பற்றி முழு விவரம் கேட்டார். அதற்கு அந்த டிடெக்டிவ் மாலை நேரத்திற்குள் விவரம் சொல்லுவதாக மெசேஜ் பண்ணினார். அந்த பையனை பற்றிய விவரம் தெரிந்த பிறகுதான் நான் எதுவும் செய்ய முடியும் என்று நினைத்தார். மாலை நேரம் அந்த டிடெக்டிவ் கார்த்திக் பற்றி அனைத்து தகவல்களையும் சேமித்து தீபக்கிற்கு அனுப்பி வைத்தார். காவ்யாவை 9 மாதமாக ஒரு தலையாக விரும்பும் விவரம் முதல் கொண்டு அனுப்பி வைத்திருந்தார். அதை பார்த்த தீபக் புன்னகைத்து விட்டு எந்த வேலையும் செய்யாமல் கண்களை மூடி தன் சேரில் அமர்ந்திருக்கும் சக்தியை பார்த்து புன்னகைத்தார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.